ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு அதிகமாக மிஸ்டேக் என்ன வருது தெரியுங்களா? அப் அண்ட் டவுனாக வந்துடும். இன்னும் ஒரு பக்கம் ஸ்லீவ் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் ஸ்லீவ் பத்தாமல் போயிடும், இல்லை ஸ்லீவு துணியே சின்னதாக போயிடும். இந்த மிஸ்டேக்கை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணும்போது இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன், இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு பக்கம் எனக்கு பத்தலை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மிஸ்டேக் எல்லாருக்குமே வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாச் பண்ணிக்கோங்க, சென்டரில் கட் பண்ணிக்கோங்க, ஷோல்டருக்கு சென்டர் பண்ணி இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மெத்தடில் ஸ்லீவை அளந்து வைக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர் சென்டரில் இருக்கணும், சென்டர்லேருந்து அதேமாரி நாச்சஸும் சென்டரில் இருக்கணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வரவே வராது. ஓகேங்களா? ஸ்லீவ் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தைக்கும் போது இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நார்மல் ப்ளவுஸோட ஃபுல் வீடியோவும் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.